தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்திருப்பதாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இதன் காரணமாக அடுத்தடுத்த மணி நேரத்தில் மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நிலவரம் ரமேஷ்? வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த டிட்வா புயல் இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்திருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நேற்றைய தினம் இந்த டிட்வா புயல் அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்தது. நேற்றைய தினம் முழுவதுமே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லாம ஒரே இடத்துல மையம் கொண்டிருந்தது. சென்னைக்கு அருகே ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த நிலையில இன்றைய தினம் இந்த டிட்வா புயல் அப்படிங்கிறது வலு விழுந்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அடுத்த 12 மணி நேரத்துல இது அடுத்தடுத்ததாக வலுவிழக்கும் அப்படின்னும் வரக்கூடிய நேரங்கள்ல இந்த மழையின் அளவு குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காலை 10 மணி வரைக்கும் சென்னைக்கு அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இருக்கு. சென்னையில விட்டு கனமழை அப்படிங்கிறது பெஞ்சிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் வங்கக்கடல்ல மையம் கொண்டிருந்த அந்த புயல் அப்படிங்கிறது இப்போது வலு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.